بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الكلام كلام الله، وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புமிக்க சகோதரர்களே, எங்களுடைய ரப்பான அல்லாஹு தபாரக வ தஆலா எங்கள் மீது கட்டாய கடமையாக்கிய ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் கட்டாய கடமையாக ரசூல்மார்கள் மீது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், ஆமன الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா தெளிவுபடுத்துகிறான், எங்களுக்கு அறிவிக்கிறான் சுப்ஹானஹு வ தஆலா, ஆமன الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய தூதரான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் தன்மீது அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வஹீன் மீது ஈமான் கொண்டு விட்டார். அதேபோல் அவரை பின்பற்றி வரக்கூடிய முஃமின்களும் விசுவாசிகளும் அல்லாஹ் இறக்கி வைத்த வஹீன் மீது ஈமான் கொண்டு விட்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அவர்களிலே ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் மீதும், அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் மீதும், அல்லாஹ் இறக்கி வைத்த கிரந்தங்களான புத்தகங்கள் மீதும், அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீதும் ஈமான் வைத்து இருக்கிறார்கள், விசுவாசம் கொண்டுள்ளார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி. அவர்கள் கூறக்கூடிய அம்சத்தையும் அல்லாஹ் இங்கே கூறி காட்டுகிறான். நாங்கள் ஒருபோதும் அந்த தூதர்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தி காண மாட்டோம். அதாவது சில தூதர்கள் மீது
ஈமான் கொண்டு சில தூதர்களை சில நபிமார்களை நாங்கள் மறுக்க மாட்டோம். மாறாக எல்லா ரசூல்மார்கள் மீதும் எல்லா தூதர்கள் மீதும் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த ஆயத்திலே எங்களுக்கு கூறி காட்டுகிறான். எனவே எங்களுடைய கடமை, நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் தூதர்களுக்கு மத்தியிலே வேறுபாடு காணாமல் அனைத்து தூதர்கள் மீதும் அனைத்து நபிமார்கள் மீதும் கட்டாய கடமையாக ஈமான் கொள்வது. அதே வேளையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், மூமீன்கள் எதனை கூறுகிறார்கள்? இந்த ஆயத்து சூரத்துல் பக்ராவில் இறுதியாக வரக்கூடிய ஆயத்து, இறுதி ஆயத்துக்கு முன்னே வரக்கூடிய ஆயத்து. வகாலு சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் நிச்சயமாக செவிமடுத்து விட்டோம், வழிபட்டு விட்டோம், கீழ்ப்படிந்து நடந்து விட்டோம் என்று மூமீன்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதுதான் மூமீன்களுடைய பண்பாக இருக்கும். குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், அல்லாஹ்வே உன்னிடத்திலே நாங்கள் எங்களுடைய பாவத்துக்குரிய மன்னிப்பை தேடிக்கொள்கிறோம், எங்களில் பாவங்களை மன்னித்து விடு, நிச்சயமாக உன்பாலே நாங்கள் திரும்புவோம் என்று கூறியதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே இந்த ஆயத்திலே எங்களுக்கு கூறி காட்டுகிறான். எனவே இது மூமீன்களுடைய ஈமான், மூமீன்களுடைய கூற்றாக இருக்கின்றது. அவர்கள் ஒருபோதும் ரசூல்மார்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தி காட்ட மாட்டார்கள். சில நபிமார்களில் ஈமான் கொண்டு சில நபிமார்களை புறக்கணிக்க மாட்டார்கள். எவ்வாறு யகூதுகள் நசாராக்கள் அவர்களுடைய நபிமார்கள் மீது ஈமான் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணித்தார்களோ, ஈமான் கொள்ள மறுத்தார்களோ, அதே போல் மூமீன்கள் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே வரக்கூடிய மூமீன்கள் ஒருபோதும் இந்த நபிமார்களுக்கு மத்தியிலே வேறுபடுத்தி காட்ட மாட்டார்கள். மாறாக அவ்வாறு வேறுபடுத்தி காட்டுவது குஃப்ராக, நிராகரிப்பாக இருக்கும். இஸ்லாத்துக்கு முரணாக, இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்களான ஈமானுடைய தூண்களுக்கு முரணாக இருக்கும். அதனை அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, நிச்சயமாக யாரெல்லாம் அல்லாஹ்வை புறக்கணித்து அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீது ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ, வயுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அதேபோல் அவர்கள் எதனை நாடுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மத்தியில் வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். وَيَقُولُونَ نُؤْمِنُ بِبَعْضٍ وَنَكْفُرُ بِبَعْضٍ, நாங்கள் அந்த தூதர்களிலே சிலரின் மீது ஈமான் கொள்வோம், சிலரை நிராகரிப்போம் என்று கூறுகிறார்கள். وَيُرِيدُونَ أَن يَتَّخِذُوا بَيْنَ ذَلِكَ سَبِيلًا, அதே வேளையில் அவர்கள் இவ்வாறு இந்த வகையில் ஒரு பாதையை எடுத்துக்கொள்ள நாடுகிறார்கள். குஃப்ரான வழி, நிராகரிப்பான வழியை எடுத்துக்கொள்ள நாடுகிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது கொடுத்த ரூலிங், அவனுடைய சட்டம் என்னவென்றால் உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, நிச்சயமாக அவர்கள்தான் காஃபிர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நிச்சயமாக அவர்கள்தான் உண்மையான காஃபிர்கள், நிராகரிப்பவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். وَأَعْتَدْنَا لِلْكَافِرِينَ عَذَابًا مُهِينًا, நிச்சயமாக நாங்கள் காஃபிர்களுக்கு, நிராகரிப்பவர்களுக்கு இழிவை தரக்கூடிய வேதனையை தயார் செய்துள்ளோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கிய படிப்பினை என்னவென்றால், நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் வேறுபடுத்தி காட்டக்கூடாது.
அதேபோல் ரசூல்மார்களுக்கு மத்தியிலும் வேறுபடுத்தி காட்டக்கூடாது. இந்த நபியை நான் நம்பித்துக் கொள்ளுவேன், இந்த நபி மீது விசுவாசம் கொள்ளுவேன், இந்த நபி மீது விசுவாசம் கொள்ள மாட்டேன். இவ்வாறு யஹூதுகள் நசாராக்கள் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ஈமான் கொள்ள மறுத்தார்களோ அவ்வாறு மோமீன்கள் இருக்க மாட்டார்கள். மாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது நாங்கள் ஈமான் கொள்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாங்கள் ஈமான் கொள்கிறோம், அதேபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். ஆனால் யஹூதுகளை பொறுத்தவரையில் அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள், இவர்களை நபிமார்களாக கருத மாட்டார்கள். அதேபோல் நசாராக்கள் அவர்கள் மூசா ஈசா அவர்கள் மீது ஈமான் கொண்டிருந்தாலும் எங்களுடைய நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே நிச்சயமாக அவர்கள் தெளிவான காஃபிர்கள் என்பதனை நாங்கள் இந்த ஆயத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அதே வேளையில் இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய முக்கிய தெளிவும் முக்கிய ஒரு படிப்பினையும் என்னவென்றால், நாங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களுக்கும் மத்தியில் வேறுபடுத்தி காட்டக்கூடாது. எனவே நாங்கள் இந்த காலத்தில் செவமடுக்கக்கூடிய வழிகேடான சிந்தனைகளில் வரக்கூடிய ஒரு சிந்தனை என்னவென்றால், நாங்கள் அல்லாஹ் குர்ஆனில் எதனை கூறுகிறானோ அதனை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளுவோம், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சுன்னா அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறக்கூடிய ஒரு கூட்டம் பரவி வருகின்றது. இந்த கூட்டம் எவ்வாறு குறைஷி கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏவல்களை ரசூலுல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று மறுத்தார்களோ அதே போக்கிலே தான் இந்த கூட்டமும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வழியை, ரசூலுல்லாஹ்வுடைய போக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை மறுப்பது, ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுத்த தெளிவுகளை மறுப்பது, ரசூலுல்லாஹ்வை மறுப்பதாகும். எனவே இந்த கூட்டமான அல் குர்ஆனியூன் என்ற கூட்டம், இந்த கூட்டம் பல்வேறுபட்ட சந்தேகங்களை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி அதனை பல்வேறுபட்ட முறைகளில், முக்கியமாக இந்த காலத்தில் சோசியல் மீடியாக்களில் பரவச் செய்கிறார்கள். இஸ்லாத்திலே சந்தேகங்களை உருவாக்குவதற்காக வேண்டி. எனவே அதன் மூலமாக பல்வேறுபட்ட நபர்களை இஸ்லாத்திலிருந்து வெளியாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எனவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கூட்டத்திலிருந்து, இந்த கூட்டம் யாரால் உருவாக்கப்பட்ட கூட்டம்? இஸ்லாத்தின் எதிரிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டம். இஸ்லாத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே, வழிமுறையிலே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸிலே சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய கூட்டங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தவிர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டம். சகோதரர்களே, நாங்கள் வெகு தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் குர்ஆனிலே வரக்கூடிய அம்சங்களை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளுவோம், இதுதான் அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி வைத்த வஹி என்று கூறுகிறார்கள். எனவே எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, ஹதீஸ் ஷரீஃப் எங்களுக்கு அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய
வழிபோக்கான ரசூலுல்லாஹ் நாங்கள் கூறுகிறோம் சுன்னா. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கான தேவை எங்களுக்கு இல்லை, அவசியம் இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த கூற்று இலகுவான ஒரு கூற்று அல்ல. இந்த பேச்சு ஒரு இலேசான பேச்சு அல்ல. இது பாரதூரமான அபாயமான ஒரு பேச்சாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை, ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவை, வழிகாட்டலை தடுக்கக்கூடிய, வெறுக்கக்கூடிய, மறுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. நாங்கள் மேற்கூறப்பட்ட ஆயத்துகளில் இருந்து விளங்கிக் கொள்ளலாம், அல்லாஹ் எங்கள் மீது கட்டாயப்படுத்திய ஒரு அம்சம் என்னவென்றால், எவ்வாறு அவன் மீது, எங்களுடைய ரப்பான நாங்கள் வணங்கக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய ரப்பின் மீது நாங்கள் எவ்வாறு ஈமான் கொள்கிறோமோ, அதே போல் அல்லாஹ் எங்கள் மீது கட்டாய கடமையாக்கியுள்ளான், நாங்கள் அவன் அனுப்பி வைத்த ரசூல்மார்கள் மீது, தூதர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கட்டாய கடமையாக்கியுள்ளான். எனவே இவ்வாறு சகோதரர்களே, எவ்வாறு நாங்கள் இந்த கூட்டம் அல் குர்ஆனியூன் என்று கூறக்கூடிய கூட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை மறுக்கக்கூடிய கூட்டம், இந்த கூட்டம் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்? எந்த மடையன், எந்த முட்டாளால் இந்த கூட்டத்துடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளலாம்? இந்த சிந்தனைக்கான மறுப்பை நாங்கள் குர்ஆனிலிருந்தே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்குரிய முக்கியத்துவம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவென்றால், சுன்னத்து என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய முழு வழிமுறையையும் குறிக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை குறிக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய அகீதா நம்பிக்கை கோட்பாடுகளை குறிக்கும். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த நம்பிக்கை கோட்பாடுகள் அதனையும் சுன்னா என்ற சொல் குறிக்கும். ரசூலுல்லாஹ் பேசிய பேச்சுகளை குறிக்கும். ரசூலுல்லாஹ் செய்து காட்டிய செயல்களையும் இந்த சுன்னா என்ற சொல் குறிக்கும். அதே போல் ஹதீஸ் என்ற சொல் குறிக்கும். எனவே இந்த கூட்டம் அல் குர்ஆனியூன் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை, ஹதீஸை மறுத்தடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், குர்ஆனுல் கரீமில் நாங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த வஹ்யை பின்பற்ற வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டாய கடமையாக எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான், அவன் இறக்கி வைத்த வஹ்யை பின்பற்றுமாறு. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானஹு வ தஆலா, இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா கலீலம் மா ததக்கரூன். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்திலிருந்து அல்லாஹ் என்னத்தை கூறுகிறான்? இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்திலிருந்து, உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து எது இறக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதனை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, அவன் அல்லாத, அவனுக்கு இணை வைக்கப்பட்டுள்ள யாரையும் நீங்கள் அவுலியாக்களாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்துள்ளான். எனவே இந்த ஆயத்திலிருந்து திட்ட தெளிவாக நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய கட்டளை எங்களுக்கு அவன் இறக்கி வைத்ததை மாத்திரம்தான் நாங்கள் வேதமாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும். வேற யாரையும் பின்பற்றக்கூடாது. தீனாக, ஷரீஅத்தாக, ஒரு வழிமுறையாக, மார்க்கமாக எதனையும் யாரையும் நாங்கள் பின்பற்றக்கூடாது. எதை தவிர? அல்லாஹ் இறக்கி வைத்ததை தவிர. சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் இங்கே வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன? அல்லாஹ் எதனை இறக்கி வைத்துள்ளான்?
இந்த கேள்விக்கான பதிலை அல்லாஹ் திட்ட தெளிவாக குர்ஆனுல் கரீமில் எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளான். எனவே இந்த கூட்டமான வழிகேட்டில் போன இந்த கூட்டம், காஃபிரான இந்த கூட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாட்டை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை, சுன்னாவை மறுத்தடிக்கக்கூடிய இந்த குர்ஆனி கூட்டம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை முழுமையாக பின்பற்றவில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் சில ஆயத்துகளை எடுத்துக்கொண்டு சில ஆயத்துகளை மறுக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளான் குர்ஆனிலே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் குர்ஆனுக்கு தெளிவை காட்டக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வஹி என்பதனை அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு திட்ட தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளான். அல்லாஹ் கூறவில்லையா சூரத்து நஜ்மில்? அல்லாஹ் கூறுகிறான், வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அல்லாஹ் கூறுகிறான், நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக, அந்த நட்சத்திரங்கள் விழும்போது அதன் மீது சத்தியமாக, மா ضل صاحبكم وما غوى, உங்களுடைய தோழரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகேட்டில் போகவில்லை. அதேபோல் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலிருந்து திரும்பி அதற்கு மாறு செய்யவும் இல்லை என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த நபி, உங்களுடைய தோழர், அவருடைய மனோ இச்சையை கொண்டு அவர் மொழியவில்லை, பேசவில்லை. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் பேசுவது, மொழிவது வஹ்யை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். நன்றாக செவிமடுத்து விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, முஸ்லிம் சகோதரர்களே, முஸ்லிம் சகோதரிகளே, இந்த ஆயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆனி அந்த கூட்டத்திற்கு செவிமடுத்து நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். இந்த ஆயத்திலிருந்து திட்ட தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் தீனாக எதனை பேசுகிறாரோ, ஷரீஅத்தாக எதனை பேசுகிறாரோ அது வஹ்யாகத்தான் இருக்கும். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் மொழிவதெல்லாம், பேசுவதெல்லாம் வஹ்யை தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் திட்ட தெளிவாக கூறுகிறான். அதே போல் இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், قل إن ضللت فإنما أضل على نفسي وإن اهتديت فبما يوحي إلي ربي إنه سميع قريب. முஹம்மதே, நீங்கள் மக்களுக்கு கூறுவீர், நிச்சயமாக நான் வழிகேட்டில் போனால் அதற்கு காரணம் நானாகத்தான் இருக்க முடியும். ஆனால் நான் நேர்வழி பெற்றால் அதற்கு ஒரே காரணம் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து இறங்கக்கூடிய வஹி. அது மாத்திரம்தான் ஒரு காரணமாக இருக்கும், ஒரே காரணமாக இருக்கும் நான் நேர்வழியை பெறுவதற்கு என்று. என்னுடைய ரப்பிடத்திலிருந்து வரக்கூடிய வஹீதான் ஒரே காரணம் நான் நேர்வழியை பெற்றுக் கொள்வதற்கு என்று நீர் கூறுகிறாக என்று கூற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்துமாறு. எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடு, ரசூலுல்லாஹ்வுடைய தெளிவு, குர்ஆனுக்கு கொடுத்த தெளிவு எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட வஹி என்பதை நாங்கள் நன்றாக இந்த ஆயத்தில் இருந்து தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு திட்ட தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வின் மீது அல் குர்ஆனை எவ்வாறு இறக்கி வைத்தானோ அதேபோல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவான ஹதீஸான ஹிக்மத்தையும்
அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான் என்று எங்களுக்கு திட்ட தெளிவாக 2 ஆயத்துகளை திட்ட தெளிவாக அவன் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மாவையும் இறக்கி வைத்துள்ளான் என்று குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான் தபாரக வ தஆலா வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நினைவு கூறுங்கள். வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மத்தி யஇதுக்கும் பிஹ், அதேபோல் உங்களுக்கு எதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்துள்ளானோ, கிதாபாகவும் குர்ஆனாகவும் ஹிக்மத்தாகவும், வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்ம, எதனை கிதாபாகவும் அல் ஹிக்மத்தாகவும் அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளானோ, அதனை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறானோ அதனையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எனவே இந்த ஆயத்தில் இருந்து நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை சுன்னாவை இறக்கி வைத்துள்ளான். இந்த ஆயத்து சூரத்துல் பக்ராவிலே 231வது ஆயத்தாக இருக்கின்றது. எனவே சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள், தாபிஈன்கள், அத்பா தாபிஈன்கள் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அதுதான் அல் ஹிக்மத்து. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் இறக்கி வைத்துள்ளான், அல் ஹிக்மத்தையும் இறக்கி வைத்துள்ளான். இதனை இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டுகிறான். சூரத்துன் நிசாவில் வரக்கூடிய 113வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَأَنزَلَ اللَّهُ عَلَيْكَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا. நபியே, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது அல் கிதாபை, அல் குர்ஆனையும், அல் ஹிக்மத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ஹதீஸையும் அல்லாஹ் இறக்கி வைத்துள்ளான். وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ, நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தான். وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا, எனவே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பேரருள் மிகவும் பெரிய மகத்துவமான பேரருளாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறான். சகோதரர்களே, இந்த திட்ட தெளிவான ஆதாரங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு எவ்வாறு இந்த வழிகேட்டில் இருக்கக்கூடிய குர்ஆனி கூட்டத்துக்கு செவிமடுத்து நாங்கள் வழிகேட்டில் போகலாம்? எவ்வாறு அவர்களுடைய பேச்சுகளை, சந்தேகங்களுக்கு நாங்கள் செவிமடுத்து எங்களுடைய உள்ளங்களிலே சந்தேகங்களை உருவாக்கிக் கொள்ளலாம்? இது முட்டாள்தனம் அல்லவா? இது முட்டாள்தனம் அல்லவா? நாங்கள் எல்லா கூட்டங்களுக்கும் செவிமடுப்பது? அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த 2 ஆயத்திலிருந்து நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கிக் கொண்ட அம்சம் என்னவென்றால், எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை, அல் கிதாபை இறக்கி வைத்தானோ, அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னவான ஹிக்மத்தையும் இறக்கி வைத்துள்ளான் என்பதனை நாங்கள் திட்ட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு திட்ட தெளிவாக எத்தனையோ ஆயத்துகளில் அறிவித்துள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்துள்ளான். எதற்காக வேண்டி என்றால், மக்களுக்கு அல் குர்ஆனையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுல் கரீமில், هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. இது இந்த ஆயத்து சூரத்துல் ஜும்ஆவில் வரக்கூடிய 2வது ஆயத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் தான், அவன்தான் சுப்ஹானஹு வ தஆலா உம்மி சமூகமான
இந்த சமூகத்தில் அரபி சமூகத்துக்கு ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான். அந்த ரசூல் அவருடைய பணிவிடை என்ன, அவர் செய்யக்கூடிய செயல் என்ன, அவருடைய அழைப்பு என்ன? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவர்கள் மீது, அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். நல்ல நம்பிக்கை கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்து, அதேபோல் நற்செயல்களை கற்றுக் கொடுத்து காட்டிக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம, அதேபோல் இந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு குர்ஆனையும் அல் கிதாபையும் அல் ஹிக்மத்தையும் அவருடைய சுன்னாவையும் வழிகாட்டலையும் கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த இடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுமனவே அவர் குர்ஆனை மாத்திரம்தான் கற்றுக் கொடுக்கிறார் என்று கூறவில்லை. மாறாக அவர் அந்த சமூகத்துக்கு அல் கிதாபையும், அதுதான் குர்ஆன், அல் ஹிக்மத்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வழிமுறை ஹதீஸ், அதையும் கற்றுக் கொடுக்கிறார் என்று அல்லாஹ் கூட்டிவிட்டு கூறுகிறான். وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ, அதற்கு முன்னே அந்த சமூகம் உம்மி சமூகம் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள். எனவே இந்த தூதர் மூலமாக அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இருட்டிலிருந்து ஒளியின்பால் வெளியாக்கியுள்ளான் என்பதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் கூறுகிறான். சுப்ஹானஹு வ தஆலா لقد من الله على المؤمنين, இந்த ஆயத்து சூரத்து ஆல இம்ரானிலே வரக்கூடியது ஆயத்தாக இருக்கின்றது. 164வது ஆயத்து. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள் மீது அருள் புரிந்து விட்டான், பேரருளை காட்டி விட்டான். எதன் மூலமாக? இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவர்கள் மீது அந்த ரசூல் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம, அவர்களுக்கு குர்ஆனையும் கிதாபையும் ஹிக்மத்தையும் சுன்னாவையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிறார். வஇன் கானூ மின் قبل لفي ضلال مبين, அதற்கு முன்னே அவர்கள் நிச்சயமாக தெளிவான வழிகேட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் 151 அந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா, எவ்வாறு நாங்கள் உங்களிலே ஒரு ரசூலை அனுப்பி வைத்து அவர் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறாரோ, அவர் உங்களை தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா, உங்களுக்கு இந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிதாபையும் குர்ஆனையும் வல் ஹிக்மத்தையும் அவருடைய வழிமுறையையும் ஞானத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத் தருகிறார். வயுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் எதனை அறியாமல் இருந்தீர்களோ அவைகளை உங்களுக்கு கற்றுத் தருகிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இந்த ஆயத்தில் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, ஒரு சந்தேகத்துக்கும் வழி இருக்கக்கூடாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா எத்தனையோ ஆயத்துகளிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளான். ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் கற்றுத் தந்தார், அதே போல் அவருடைய சுன்னாவையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் எங்களுக்கு கற்றுத்தந்தார் என்பதை தெளிவாக நாங்கள் இந்த ஆயத்துகளில் இருந்தே விளங்கிக் கொள்ளலாம். எதற்கு இதனை அதிகமாக தெளிவுபடுத்தக்கூடிய இன்னும் ஒரு ஆயத்து என்னவென்றால், சூரத்துல் அஹ்ஸாபிலே 34வது ஆயத்து. அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
மனைவிகளான அந்த மனைவிகளுக்கு உபதேசம் கொடுக்கும் போது, நல்லுபதேசம் கொடுக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வஅகிம்னா ஸலாத வஆதீனா ஸகாத வஅதீனா அல்லாஹ வ ரசூலஹு. நபியுடைய மனைவிகளே, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வந்து கொள்ளுங்கள். அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்பட்டு வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகிறான், வத்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மah. நீங்கள் நபியுடைய மனைவிமார்களே நினைவு கூறுங்கள். எதனை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்றால், உங்களுடைய இல்லங்களிலே வீடுகளிலே அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் சகோதரர்களே, அல் குர்ஆன், இதுதான் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள். அதனை மாத்திரம் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அதனோடு அந்த ஆயத்தை முடிக்கவில்லை. மாறாக வல் ஹிக்மா என்ற இன்னும் ஒரு சொல்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே கூறி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான், நபியுடைய மனைவிமார்களுக்கு நினைவு கூறுமாறு. எதனை கொன்று? அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை கொன்றும். எந்த ஆயத்துக்கள் அவர்களுடைய வீடுகளில் ஓதி காட்டப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள், குர்ஆன்கள், அதனை நினைவு கூறுமாறும் திக்ர் கொள்ளுமாறும், அதே போல் அதற்கு மேலாக அதிகமாக அல் ஹிக்மத்தையும் நினைவு கூறுமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்து அல்லாத ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளிலே இல்லங்களிலே ஓதி காட்டப்படக்கூடிய வழிமுறை எது? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தவிர, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தவிர வேற என்ன அம்சம் ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகளிலே ஓதி காட்டப்படுகிறது, நினைவூட்டப்படுகிறது என்பதனை உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு தெளிவு கொடுக்கும் போது, தஃப்சீர் கொடுக்கும் போது எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே திட்ட தெளிவாக இந்த ஆயத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அம்சம் என்னவென்றால், அல்லாஹ் கட்டளையிட்ட அம்சம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களான குர்ஆனை பின்பற்றுமாறும் நினைவு கூறுமாறும், அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிக்மாவை, சுன்னாவை, ஹதீஸை நினைவு கூறுமாறும். சகோதரர்களே, இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டியுள்ள ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த குர்ஆனுக்கு, அந்த குர்ஆனிலே வரக்கூடிய கட்டளைகளுக்கு யார் தெளிவு கொடுத்தார்? யார் அல்லாஹ் எங்களுக்கு தொழுகையை நிலைநாட்டுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான்? அல்லாஹ் எங்களுக்கு ஜக்காத்தை செய்யுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்ஆக்கு போய் அந்த தொழுகையை தொழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அல்லாஹ் எங்களுக்கு அவனுக்கு மாத்திரம்தான் குர்பான்களை கொடுத்து அறுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளான். அதே போல் நோன்பு பிடிப்பதையும் அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு கட்டளையிட்டு, அதே போல் தலாக் செய்யும் போது அதிலே எவ்வாறு நாங்கள் தலாக் செய்ய வேண்டும், தலாக்கை பற்றி அல்லாஹ் பேசியுள்ளான். இந்த மாதிரி பல்வேறுபட்ட அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ் தடுத்துள்ள தடைகள் எத்தனையோ இருக்கின்றது. இது அல்லாஹ் பொதுவாக ஒரு ஜெனரலான ஒரு மீனிங்கை கொண்டு கட்டளையிட்டுள்ளான். ஆனால் அதற்கு தெளிவு, அதற்கான விளக்கணம் எங்கே இருந்து வந்தது? இந்த குர்ஆனிகள் கிட்டே இருந்தா. யார் எங்களுக்கு தொழுகையை தக்பீரத்துல் இஹ்ராமை கொண்டு நாங்கள் தக்பீர் செய்து தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும், அதிலே கட்டாய கடமையாக ஃபாத்திஹாவை ஓத வேண்டும், அதற்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒரு சூறாவையோ இல்லாவிட்டால் குர்ஆனிலிருந்து சில ஆயத்துக்களை ஓத வேண்டும், அதற்கு பிறகு நாங்கள் கட்டாய கடமையாக ஒரு தூணாக ஒரு தக்பீர் செய்து ருக்கு செய்ய வேண்டும்,
அதற்கு பிறகு ருக்குயிலிருந்து எழும்பும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமித என்று கூறிக்கொண்டு எழும்பி இஅ்திதால் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் சுஜூத் செய்ய வேண்டும் கட்டாய கடமையாக. அதிலே ஒரு ரக்காத்தில் 2 சுஜூதுகளை செய்ய வேண்டும். அந்த 2 சுஜூதுகளுக்கு மத்தியிலே நாங்கள் அமர்ந்து அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி என்று கூற வேண்டும். அதற்கு பிறகு 2வது ரக்காத்தில் நாங்கள் தஷஹுத் செய்ய வேண்டும். அதே போல் மக்ரிபிலே 3வது ரக்காத்திலே 2வது தஷஹுதை செய்ய வேண்டும். அஸர், துஹர், இஷாவிலே 4வது ரக்காத்தில் நாங்கள் 4வது ரக்காத்தில் 2வது தஷஹுதை செய்து சலாம் கொடுக்க வேண்டும். நாங்கள் தஹிய்யத்தில் எதனை கூற வேண்டும்? தொழுகையை முடித்துவிட்டு நாங்கள் எந்த திக்ருகளை செய்ய வேண்டும்? இதையெல்லாம் நாங்கள் குர்ஆனில் காண முடியுமா? இந்த தெளிவுகளை நாங்கள் குர்ஆனிலே காண முடியுமா? இந்த தெளிவுகளை எங்கே இருந்து பெற்றுக்கொண்டோம்? இந்த குர்ஆனிகள் கிட்ட இருந்தா, அந்த வழிகேடலர் கிட்ட இருந்தா நாங்கள் இந்த தெளிவுகளை பெற்றுக்கொண்டோம். இல்லாவிட்டால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் மூலமாக, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழி முறை மூலமாக இந்த அனைத்து நேர்வழிகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோமா? சகோதரர்களே, எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த குர்ஆனிகளுடைய சிந்தனை மிகவும் பெரிய ஒரு வழிகேடான, மிகவும் பெரிய ஒரு குஃப்ராக இருக்கின்றது. அவர்களுடைய நோக்கம் இந்த மாதிரி கூட்டங்கள் ஓரியன்டலிஸ்ட் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட கூட்டங்கள். ஓரியன்டலிஸ்ட் என்றால் இஸ்லாத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சில அறிஞர்கள் இஸ்லாத்திலே சந்தேகங்களை உருவாக்குவதற்காக வேண்டி அவர்கள் குர்ஆனை மனனம் செய்வார்கள். அவர்கள் குர்ஆனை பற்றி ஆய்வு செய்து மிகவும் தீர்வமாக குர்ஆனை பற்றி படித்துக்கொண்டு அதிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சந்தேகங்களை உருவாக்குவார்கள். குர்ஆனிலே கூட சந்தேகங்களை உருவாக்கியுள்ளார்கள். அதே போல்தான் சுன்னாவை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நாங்கள் மறுக்க வேண்டும். அதனை மறுத்துவிட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஷெரீஃபை நாங்கள் மறுத்துவிட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவான வழிமுறையை நாங்கள் மறுத்துவிட்டால் இஸ்லாம் அழிந்துவிடும். முஸ்லிம்கள் அழிந்து போய்விடுவார்கள். முஸ்லிம்கள் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய நோக்கம். இந்த ஓரியன்டலிஸ்டான இந்த கூட்டம் சுன்னாவுக்கான சந்தேகங்களை உருவாக்கி எத்தனையோ சந்தேகங்களை உருவாக்கியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹு தஆலா வரக்கூடிய சில சபைகளிலே நாங்கள் அவர்கள் கூறி காட்டக்கூடிய சந்தேகங்களையும் அதற்குரிய பதில்களையும் நாங்கள் தெளிவுபடுத்துவோம்.